திவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணே பவலோகினாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனத்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோகசிகா உபனிஷத்தினுடைய 49வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் ஒரு யோகியானவன் தன்னுடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் கடவுளையே நினச்சிட்டு இருக்க முடியாது, கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னா ஆரம்பத்துலேருந்தே நினச்சிட்டு இருக்கணும். அதனால் யோகம் என்பது ஞானத்தோட கூடிய யோகமாக இருக்கணும், ஞானம் என்பது யோகத்தோட கூடிய ஞானமாக இருக்கணும்னு வலியுறுத்துகிறாங்க. ரெண்டையுமே அபியாசம் பண்ணணும்னு. எல்லாத்தையும் முதல்ல சிரவணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் மனனம் பண்ணிக்கிறேன், அப்புறம் நிதித்தியாசனம் பண்ண. நிதித்தியாசனமும் தியானமும் ஒன்று தான். தியானத்தில் சிந்தனை இல்லாமல் உட்காந்துருப்போம், நிதித்தியாசனத்தில் விசாரம் செய்துட்ருப்போம். அந்த அமிர்த தத்துவம் இன்றைக்கி ஒரு 10 படிக்கட்டு போட்டிருக்கேன். அது ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியட்டும். எங்கே இருக்கே, எங்கே போகணும், எளிமையே நம்மளுடைய மக்களுக்கு எளிமையாக புரியணுங்கிற இந்த வேதாந்தங்கிறது பெரிய விசேஷம். அதுக்குள்ளே நுழையிறதுங்கிறது ஈஸ்வர சங்கல்பத்தில் தான் நடக்கிறத அடியன். உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய புண்ணியம். இந்த அதை சத்துவகுணம்னா சத்துவகுண ஸ்திதம் வந்து போகிறதில்லை. சத்துவகுண ஸ்திதம் அது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். முதல்ல முமுக்ஷு, அப்புறம் சத்துவகுண ஸ்திதம். நான் எல்லாத்தையும் தமிழ் பண்ணுற மாதிரி அன்னு போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் ராம்னா ராமன்னு போட்டு நீங்கள் போட்டுறீங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணியிருக்கேன். சிரவணா சிரவணன், சரவணன்கிற மாதிரி சிரவணன், மனநன். என்ன தப்பு இருக்கு? சர்வக்யன். நீங்கள் தான் அன்னு போடுவீங்களா? நாங்கள் தமிழ் வளர்க்குறோம். சிரவணன், மனநன், நிதித்தியாசனன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் அறிமுகமான வார்த்தை. அதை புதுசாக மாற்ற வேணாம். நான் தமிழ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதில் போய் எதை தமிழ் பண்ண முடியுமோ, மக்களுக்கு புரியாததெல்லாம் தமிழ் பண்ணணும். மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தமிழ் பண்ணுறோம். ஏன் நம்ம ஸ்டைல் அப்படி தான் இருக்குது. நான் ஆரம்பத்திலே ஒரு முடிவு பண்ணிட்டேன், எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும்ல, பேச்சு தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு முடிவு. அது மணிப்பிரவாகமாக இருக்கும். மணிப்பிரவாகம்னு சொன்னால் ஒரு மாலையில் இந்த மாலையில் மணி மாலையில் பல கலர் இருக்கும். ஆக்சுவலாக மாலையிலே பல கலர் இருக்கும், பல பூக்கள். இப்போ தான் செவந்தி மாலை, ரோஜா மாலைன்னு கொஞ்சம் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. பொதுவாக மாலைன்னு சொன்னால் எல்லா கலரும் இருக்கும். நவரத்ன மாலை மாதிரி எல்லா கலரும் இருக்கும். அதனால் மணிப்பிரவாகங்கிறது எல்லா மக்களுக்கும் புரியும். படித்தவனுக்கும் புரியும், படிக்காதவனுக்கும் புரியும். இங்கே முமுக்ஷோ சத்துவகுணம். சத்துவகுணத்துக்கு அப்புறமா அவன் வந்து குருவை தேடி சிரவணம், மனநன், நிதித்தியாசனன், சர்வக்யன். சர்வக்யன் நிலையிலே அவன் முக்தன் ஆகிடுவான். யாருக்கிட்ட எப்படி டீல் பண்ணணுங்கிறது அவனுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். அங்கே அவனுக்கு குழப்பம் இருக்காது. அறியாமையில் செய்கிறாங்க தவறு அப்படின்னு சொன்னால்
ஓரளவுக்கு எல்லை வரைக்கும் ஒரு எல்லை வச்சுருப்பான், அது வரைக்கும் பொறுமையாக இருப்பான். அந்த பொறுமையை அந்த ஞானம் கொடுக்குது. ஸோ முமுக்ஷு ஸ்ரவன் புண்ணிய புண்ணிய சத்வகுண சிதன் ஸ்ரவணன் மனநன் நிதித்தியாசனன் சர்வஜன். அப்புறமா சர்வசித்தன்னா அவன் யோகி ஆகிட்டான்னு அர்த்தம். நிதித்தியாசனத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். நிதித்தியாசனம் போனால் தான் சித்திகள் ஓகே ஆகும். நிதித்தியாசனம். அப்புறம் சர்வேஸ்வரக, அவன் சங்கல்ப மாத்திரத்தினால எல்லா காரியத்தையும் நடத்துவான். அப்புறம் ஸ்வரூபம். இப்போ சர்வஜன்ல அறிவு, சர்வசித்தன் அன்பு, சர்வேஸ்வரன் அமைதி, ஆனந்தம் பரம்பொருள், அதாவது பரபிரம்மம் ஆனந்தம் அப்படின்னு 4 நிலைகளில் எளிமையாக அதை புரிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் அதை எடிட் பண்ணி அதை எப்படி போடணுமோ போடுங்க. ரெண்டாவது குமரன் வேதம் நல்லா தெளிவாக இருக்கணும். பேக்கப்லாம் போட்டால் குமரன் வேதமே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பேக்கப் வந்து லைட் கலராக இருக்கணும். இதை டார்க்காக போடணும். அப்படி போடுறதுக்கான். இப்போ இவன் போடுறான் போடுங்க. இவனும் கொஞ்சம் ஆரம்பத்தில் குறை சொதப்பினாரு, அப்புறமா சரி பண்ணிடுவேன். இப்போது இந்த 10 வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக, நீ இங்கே இருக்கப்பா, நீங்கள் ஆரம்பிக்கும் போது சொல்லலாம், நீ இங்கே இருக்கப்பா, இத்தனை படிக்கட்டு ஏறி 9வது படிக்கட்டில் உனக்கு சொர்க்கத்துக்கு வந்துடலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் எளிமையாக புரிய வைக்கலாம். ஆரம்பமே இப்படி சொல்லும் போது ரூட் மேப் ஆகிடும். இப்போ நான் இங்கே இருக்கேனா, இப்படி போகணுமா இப்படி போகணுமா அப்படின்ட்டு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த சர்வஜ நிலையை தொடர்றது பெரிய விஷயம்ல. இந்த 2000 ஆடியோ பிரம்மத்தை பற்றி தெரியணும், உங்களை பற்றி தெரியணும், ஜகத்தை பற்றி தெரியணும். பூர்ணமான அறிவு இருந்தால் நீ சர்வஜன், அவ்வளோதான். அது இந்த 2000 ஆடியோ உங்களுக்கு வழி நடத்தும். இப்போ மனனத்துக்கு தான் இந்த தத்துவமசி, நிதித்தியாசனத்துக்கு பிராக்யான் பிரம்மங்கிற டைட்டிலில் பேச போகிறோம். இப்போ இந்த ஞானத்தையும் யோகத்தையும் 2 கண்ணாக பாவித்து சிரவணம் பண்ணுற ஒரு பக்கமே நீ வந்து இந்த வார்த்தைகளை நீ வந்து எடுத்து எழுது. அந்த எழுத்தை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கிளாஸில் பேசினாங்க, அது உன் உயிரை தொட்டுச்சா அந்த வார்த்தையை டைரியில் எழுது. அந்த டைரியில் திரும்ப எடுத்து நீ தியானம் பண்ணும்போது ஏகாந்தம்னு சொன்னால், ஏகாந்தம்னா எதுக்கு ஏகாந்தம்? ஆடியோ கேட்குறதுக்கு தான் ஏகாந்தம். உங்களை தியானமே பண்ண சொல்லலை. ஒரு நாளும் தியானம் பண்ண முடியாது. ஆரம்ப காலத்தில் தியானம் கை கூறதுக்கு 5 வருஷம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உக்காடுறதும், அசையாமல் உக்காடுறதும், ஸ்ட்ரைட்டாக உக்காடுறதும், ஆடியோ கேட்குறதும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டே வரணும். பல பேருக்கு பல உபாதைகள் இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏகாகிரமாக நிற்கணும். அதுதான் அறிவு. அதனால் தியானம் எனக்கு கை கூடலங்கிறதெல்லாம் ஆரம்ப காலத்தில் எதிர்பார்க்கவே கூடாது. உட்காந்துருக்க சொன்னால், ஏகாந்தமாக உட்காந்து ஆடியோ கேட்க சொன்னாங்க, ஆடியோ கேட்குறோம். நம்ம என் உயிரை தொட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எனக்கு, அந்த வார்த்தையை தான் நீ வந்து அடுத்த ஆடியோ கேட்குற வரைக்கும் சிந்திக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்துச்சு, இது வரைக்கும் நான் கேட்காத வார்த்தை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறது தான் ஆக்சுவலாக பார்த்தா விசாரம். மனநங்கிறது அதுதான். நிதித்தியாசனம் அப்புறம். நிதித்தியாசனம் இறுதியாக பண்ணுறது ஒரு சொற்ப வார்த்தைகள் தான், 10 வார்த்தைகள் தான் அதுக்கு. இப்போ இந்த 5 வார்த்தை சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி எஸ் சர்வஜக சர்வசித்தக சர்வேஸ்வரகங்கிற இந்த 5 வார்த்தை இப்போ அது பலம் பெறுது பாருங்கள். 10 இப்போ 5 ஆகுது. 10 5 ஆகுது. அதில் 2 ஸ்வரூபம், பாக்கி 3 வந்து உங்களுடைய நிலை. சர்வஜகம் சர்வசித்தகம் சர்வேஸ்வரனும். இப்போ ஆரம்பத்திலே இவங்களுக்கெல்லாம் சொன்னேன், ரமேஷ் பாபுக்கெலாம் ஆரம்பத்திலே சொன்னேன். டே 1லேயே சைடில் சிரவணம் பண்ணால் ஒரு பக்கம் நீங்கள் ஏகாந்தமாக உட்காந்து நிதித்தியாசனம் பண்ணணும், தியானம் பண்ணணும். நிதித்தியாசனம் சொன்னால் அப்போ புரியாது அவங்களுக்கு. தியானம் சொன்னால் புரியும். தியானம்னா கண்ணை மூடிட்டு ஆடியோ கேட்குறது தான் நிதித்தியாசனம். கண்ணை மூடிட்டு ஒன்றுமே சிந்திக்காமல் ஒன்று மட்டுமே சிந்திக்க முடியாது ஆரம்ப காலத்தில். அதனால் இப்போ ஞானத்தையும் யோகத்தையும் அற்புதமாக, இது பெரிய மகானுபாவர்களுக்கு கூட இது தெரியலை. நான் பார்த்தேன், அவங்க சில பேர் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த உபநிஷத்தை அவங்க கற்கலைன்னு நினைக்கிறேன். இல்லை இறுதியாக அவங்க காதில் வாங்கலையோ இல்லை சிரவணம் பண்ணலையோ அப்படின்னு இருக்கு. அப்படி ஒன்றும் கிடையாது. ஞானிகள்லாம்
ஜீவன் முக்தனாக இருக்கிறவங்க, சன்னியாசம் எடுத்துருக்கிறவங்க, ஃபுல் டைமாக இதிலே இருக்கிறவங்க, ஃபுல் டைமாக 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இருக்கிறவங்க, நான் சொல்கிறவங்க அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு சொல்லுவோம்ல, அத்தியாத்ம நித்தியக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பகவத்கீதையில். அத்தியாத்ம நித்தியக, நீ அத்தியாத்ம ஞானம், நித்தியத்துவம், தத்துவ ஞானம், அர்த்த தரிசனம்னு நம்ம சொல்லுவோம். அத்தியாத்ம ஞானம் நித்தியத்துவங்கிறத அத்தியாத்ம நித்தியக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தொடர்ந்து அது மட்டுமே சிந்திக்கிறவங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஈசனையே சிந்திக்கிறவங்க. அப்படி தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே சவுத்தில் இந்த சிம்டம்ஸ்லாம் இல்லை, நார்த்தில் நிறைய இருக்குது. நான் அனுமானத்தில் சொல்கிறேன். நான் போயிருக்கேன், இதுக்கு இந்த சிந்தனையில் போகல, ஞானத்துக்காக போகல, கேம்புக்காக, நேஷ்னல் இன்டகிரேஷன் கேம்புக்காக இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வந்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போ இந்த முமுக்ஷு சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி அந்த வார்த்தையை உங்களுடைய ஒரிஜினலைசேஷன், அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்டுக்கு உங்கள் செல்லுக்கு வருது, அப்டேட் வந்திருக்கு, நீ ஆக்டிவேட் பண்ணிக்கிறியான்னு கேட்குது, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அப்போ அது வரைக்கும் அது தனியாக இருந்துச்சு, அந்த நியூ வெர்ஷன் தனியாக இருந்துச்சு. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோன்னே அது கூட சேருது. அதுதான் யோகம், அதுதான் தியானம். நேற்று சொன்னால் காத்திருப்பது அப்படின்னு சொன்னால், காத்திருப்புனா எதை காத்திருப்பதுன்னா பொறுமை காத்திருப்பது, சகிப்புத்தன்மையை காத்திருப்பது, அமைதியை காத்திருப்பது. அப்பா சொன்ன வார்த்தைன்னு சொன்னேன்ல, காத்திருக்க கற்றுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை என் வாழ்நாள் ஃபுல்லாக நிற்குது. இன்றைக்கி இந்த வார்த்தை காத்திருக்கிறது தான் பூரணம். அதே மாதிரி கர்மயோகத்தில் அவ்வளோ விசேஷமாக சம்சாரி எப்போ பார்த்தாலும் வேலை காசு பொருள் போகம்னு அலைவான். அவன் கர்மத்தில் இருக்கிறான், கர்மம் முடித்தவன் அவன் ஒரு நாளும் கரையேற முடியாது. அவன் கர்மத்தை யோகமாக மாற்றிக்கிட்டான்னா அவன் கரையேறிடுவான், செத்த குணத்துக்கு வந்துடுவான், கர்மா குறைய ஆரம்பிச்சிடும். கர்மத்தை எப்படி யோகனா அவன் செய்கிறான், என்ன வைத்து செய்கிறான். முக்கியமான 5 ஃபேக்டரி சொல்கிறாரு. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தது, மறக்க முடியாத இந்த 5 வார்த்தை. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான் ஒரு பாயிண்ட்டு. நிபுணத்துவம், நீ செய்கிற வேலைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா அறிவும் நீ கேதர் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் பண்ணுறேன்லாம் சொல்லவே கூடாது. தெரியாமல் பண்ணுறான் பாவமாயிடும். 3வது பிரியம் இருக்கணும், அதில் அந்த வேலையில் பிரியம் இருக்கணும். 4வது பூரணத்துவங்கிற ஒரு வார்த்தையை அங்கே போடுது. ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை எடுத்திருக்கீங்க, கிட்டத்தட்ட 75 to 95% கரெக்டாக பண்ணிட்டீங்க. 5% அலட்சியம் காட்டக்கூடாது. 100 அப்போ அதெல்லாம் வாட்ச் பண்ணும், அந்த மேனேஜ்மெண்ட்டு உங்களை வாட்ச் பண்ணும். பூர்த்தி பண்ணானா இல்லை நல்ல பேர் எடுத்தால் அதோட அப்படியே நகர்ந்துட்டானா அப்படின்னு இல்லாமல் எடுத்த காரியத்தை கரெக்டாக பூர்த்தி பண்ணுற வரைக்கும் இந்த பூரணங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால் யோகத்தில் தரிசனங்கிற ஒரு புள்ளி இருக்குது, அதுதான் அனுபூதி புள்ளி. அதை சத்துன்னு சொல்லலாம், ஆனந்த நிலையம்னு சொல்லலாம், இதுதான் பிளிஸ் சென்டர்னு சொல்கிறாங்க, சிவதலம்னு சொல்லலாம். அந்த புள்ளியை இந்த சித்தானது ரீச் ஆகிற வரைக்கும் நீ பயணிக்கணும். ரீச் ஆனால் நிலை வேறு. இப்போ நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்குறீங்க, ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு போஸ்டிங் வாங்குறீங்க, பாஸ் பண்ணி தான் வாங்குறீங்க. அதில் உள்ளே நுழைஞ்ச அந்த போஸ்டிங்கில் உக்கார்ற வரைக்கும் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக தெரியாது. ஆனால் அங்கே போனால் அங்கே வேறு ஒரு கதவு புதுசாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அங்கே போனால் தான் அது தெரியும். அப்போ பூர்த்தி ஆகிற தரிசனம் பண்ணாதான் நீ நினச்ச அறிதல் தெரிதல். நல்லா புரிஞ்சுங்க, தமிழில் எளிமையாக சொல்கிறேன். நீ வாழ்நாள் ஃபுல்லாக அறிதல் தெரிதல் புரிதல் உணர்தல்ங்கிற வார்த்தை செயலுக்கு வரக்கூடிய நிலை அந்த புள்ளி. இப்போ நாம் சங்கல்பம் பண்ணால் நடக்கலை, குரு சங்கல்பம் பண்ணால் நடக்குதுன்னா அந்த புள்ளியை ரீச்டு பர்சன் சொல்லுவாங்க, ரிச்சாகுவா ஆத்மின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணால் அது நடக்கும்.
அதனால் பூரணம்னு சொல்கிறாங்க. இப்போ லட்டு சாப்பிடக்கூடாது ஞானம், லட்டை ஃப்ரெண்டில் வச்சா சாப்பிடணும்னு தோணுதா, இது ஞானம். லட்டை கொண்டாந்து ஃப்ரெண்டில் வச்சாலும் லட்டு உனக்கு தெரியாமல் இருக்கிறது யோகம். லட்டே உனக்கு தெரியல, கொண்டாந்து லட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது உனக்கு லட்டாவே தெரியல. இத்தனை நாள் கடையில் பார்க்குற, அது பொருட்படுத்தவே இல்லை. இப்போ கிட்டக்க நின்று பார்க்குற, இதெல்லாம் வைரஸ் பாக்டீரியா மாதிரி தெரியுது. அது கூட தெரியாது அந்த புளியில். எந்த புளியில்? சொரூபங்கிற புளியில். நீயே இல்லை, அப்புறம் எங்கே லட்டு வரப்போகுது? இப்போ அந்த புள்ளியை ரீச் பண்ணிவிட்டு இந்த சரீரம் விடுற வரைக்கும் அந்த சரீரத்தில் தான் நீ வாழ்ந்துட்டுருப்ப. ஆனால் சரீரம் இல்லாதவனாக வாழ்ந்துட்டுருப்ப. யோகம் பூரணம் பண்ணுது, உன்னுடைய தபஸுக்கு பூரணம் கொடுக்குது. பல ஜென்மாவில் நீ தெட்டோ தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ கற்ற ஞானமானது புண்ணியம் தலை தூக்கும் போது குரு வந்து அதை பூர்த்தி பண்ணுறாங்க ஒரே ஜென்மாவில். ஆச்சரியமாக ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். குரு வந்துட்டால் முக்தி நிச்சயங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. முக்தியை தேடுறவங்களுக்கு முக்தி நிச்சயம். அப்போ எத்தனை கோடி ஜென்மா எடுத்த இந்த ஜென்மாவில் உனக்கு குரு வந்திருக்காங்கங்கிறது ஒரு அதிசயம். இதுக்கு வார்த்தையினால் என்னால் விவரிக்கவே முடியாத ஒரு நிலை இது. அதை வந்து யோகம் வந்து ஞானத்தை குறை சொல்லுதானே? குறை சொல்லலை, அது பூரணப்படுத்துது. உன்னை இன்னும் செதுக்கி கிரீடம் வைக்குது. என்னை பொறுத்தா யோகம் ஞானத்துக்கு கிரீடம் வைக்குது. எப்படி வைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ புரியுதா? லட்டு இருக்குது, வேண்டாங்கிற அறிவு இருக்குது, வேண்டான்னு சொல்கிறோம், அது வேறு. லட்டு வச்சாங்க, ஆனால் எனக்கு தெரியல. லட்டே என் கண்ணில் படல, ஜகத்தே தெரியல. அப்போ என்ன, நீ எதை சிந்திப்ப? இப்போ நீ எதாவது சிந்திக்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் தானே சிந்திச்சுட்டு கிடப்ப. கான்செப்டே இல்லை. இதுதான் அங்கே இருக்கிற நிலை. இந்த புரிதல் இருந்துச்சுன்னா இப்போ யோகா நம்ம செய்யணும், அதாவது நிதித்தியாசனம் செய்யணும். அதே நிலையை விசாரமும் செய்யுது. விசாரத்தில் பல வார்த்தைகளை அறிஞ்சு 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 கடைசியில் ஒரு வார்த்தையில் ஆனந்த நிலைக்கு போகிறீங்க. அதெல்லாம் நிரந்தரமான விஷயந்தான். இந்த பூர்த்தி ஆகிறதுங்கிறதுக்கு நீ உக்காரல, அதுதான் தியானம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிலை தான் தியானம், அந்த முன்னாடி அது கிடையாது, இது நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக யோகம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போ நீங்கள் வந்து வேதாந்தத்துக்குள்ளே வந்தீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் பரபிரம்ம ஸ்வரூபம் வரைக்கும் யோகம்தான். யோகம்னா என்ன? நீ அவரை அடையிறதுக்கு நீ செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் யோகம். ஒன்றில் நிற்கிறது தியானம், அவர் அடையணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறது யோகம். நெருக்கடியிலையும் நீ பண்ணுறது தவம். இதுதான் அங்கே இருக்கிற விசேஷம். இப்போ தேகாந்தே ஞானிபிகினா என்னது? அபக்குவம், பூர்ணமான 5வது நிலை தொடலை, அவன் தர்சனம் ஆகலை. அந்த நிலையில் அந்த ஞானியானவன் தேகாந்தே, தேகம் முடிகிறப்ப புண்ணியாத் பாப்பாத் பலமாப்பியதே, அவன் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு அடுத்த பிறவி. ஏன்னா பூர்த்தி ஆகலை, 4வது நிலையில் நிற்கிறான், பூர்த்தி ஆகலை. தியானம் பண்ணி சித்தி பண்ணி தரிசனம் பண்ணலை, அந்த சத்துங்கிற அந்த புள்ளியை தொடலை. அது வரைக்கும் பரிபக்குவம், அபக்குவம். பரிபக்குவம் அப்பரிபக்குவம்னு சொல்லலாம். பக்குவம் அபக்குவம் பரிபக்குவம்னு சொல்லலாம். பக்குவம் அப்பக்குவம்னு சொல்லலாம். பக்குவம் அப்பக்குவம்னு சொல்லலாம். பரிபக்குவம் அபரிபக்குவம்னு சொல்லலாம். அபக்குவம் பரிபக்குவம்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ன பக்குவமாக இருக்கானா பக்குவமாக இல்லையா தான். பக்குவம்னா பழுத்துட்டானா முதிர்ந்துட்டானான்னு அர்த்தம். பக்கானா பழம், கச்சானா காய். தேகாந்தே ஞானிபிகி புண்ணியாத் பாப்பாம் பலமாப்பியத்தே, அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அவனுக்கு சித்தி பெறாததுனால ஈதிருஷம் தூ பவேத் ததத் புக்துவா ஞானி உணர்வு. இப்படி தான்
எந்தெந்த கர்மம் எப்படி எப்படி பண்ணானோ அந்தந்த கர்மத்தை அவன் அனுபவிக்க ஆக வேண்டும். மறுபடியும் உடம்பு புனர்பவேத் பச்சாத் பிறகு புண்ணியேன லபத்தே சித்தேன சக சங்கத்தியும் இவனுடைய புண்ணியத்தை அளதுக்கும் போது யோகத்தில் இருக்கக்கூடிய யோகிகளுடைய நட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு யோகிகளுடைய நட்பு வந்து இந்த யோகசிகா தான் யோகியினுடைய நட்பு, ஞானம்தான் அது. அங்கே ஒரு ரிஷி உள்ள லைவாக இருக்காங்க, சிவபரம்பொருளாக அங்கே இருக்காங்க. அந்த தருணம் வந்துட்டதுனால இந்த உபநிஷத்து நமக்கு வருது, கைக்கு வருது. பச்சாத் புண்ணியன் லபத்தே சித்தேன்னு சக சங்கத்தியும் அந்த யோகியினுடைய நட்பு, ஞானியினுடைய புண்ணியமே யோகியினுடைய நட்பு. ஞானியினுடைய புண்ணியம், ஞானத்தினுடைய புண்ணியமே யோகத்தினுடைய கனெக்ஷன், சங்கத்தி லெவல் மாறுது. சர்வஜனானவன் அவங்க ஞானி எல்லாவன். ஞானிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்துறது தவறு. அது வந்து பாஷ்யக்காரர் அப்பரிபக்குவம் பக்குவம்னு போட்டார், ஆபாச ஞானின்னு போட்டார். ஆமாம், என்ன ஞானிங்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு அளவுகோடுன்னா இந்த 5 தான் அளவு. அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல், இது 5ம் இருந்தால் தான் ஞானி. அது வரைக்கும் ஞானத்துக்கான பயணம். குரு சொல்லிடுவாங்க நீ ஞானியா இல்லையான்னு குரு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க அதை கடந்து நிற்பாங்க. அதனால் கண்டிப்பாக அவன் எங்கே இருக்கான்னு தெரியும். அவனுடைய செயல்பாடுகளில் எல்லாமே காட்டி கொடுக்குறோம். அதனால் ஞானியினுடைய புண்ணியத்தினால யோகியினுடைய நட்பு கிடைக்குது, யோகத்தினுடைய நட்பு கிடைக்குது. அதனால் சித்தே அவன் சித்தி பெறுகிறான். ததக சித்தஸ்ய கிருப்பியா யோகி பவதி. அதனால் ஞானி யோகி பவதி ந அந்யதா. ஞானி யோகி ஆகிறான், வேறு வழி கிடையாது. அதாவது ஞானின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் ஆகணும்னா அவன் யோகத்தில் இருக்கணும், யோகி ஆகணும். யோகங்கிறது அந்த தியானத்தை அவன் இது பண்ணி அதை நிரந்தரம் பண்ணிக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட்டில், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா நீ ஞானி அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு தான் சத்து ஸ்வரூபம். அந்த அக்னியோட இந்த சித்தாக்னி சிவாக்னியோட 2.5 கலக்க திரும்ப சித்தாக்னின்னு ஒன்று தனியாக வராது. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இது புரியுதா? அதை தான் எப்படி சொல்ல, தத்தக அதற்கு பிறகு, அதாவது ஞானியினுடைய புண்ணியத்தினால யோகியினுடைய நட்பு கிடைக்குது. இந்த மாதிரி யோகசிக்கா உபனிஷத்து கிடைக்குது. தத்தக சித்தஸ்ய கிருப்பையா, அவனுடைய கிருப்பையினால் இந்த 4வது நிலையில் இருந்த ஆபாச ஞானி இல்லை அந்த ஞானத்தை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறவன், பிரம்ம வித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான் அப்படிங்கிற 3 நிலைகளை கடந்தவன், பிரம்ம வரிஷ்ட 4வது வச்சுங்களேன், பிரம்மவரன், பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான், பிரம்மவரிஷ்டன்னு 4 பார்த்தோமா. பிரம்மவரன், பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான், பிரம்மவரிஷ்டங்கிற 4 நிலையில் 4 நிலையை தொட்டவன் 5வதுங்கிற பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே நுழையில. இப்போ அடுத்த செகண்ட் தான், எந்த செகண்ட்ஸ் வேணாலும் நடக்கும். அதுக்கு நீ உட்காருங்குது, அதுக்கு நீ தியானத்தில் உட்காருங்குது. இப்போ ஞானியாக இருக்கிறேன், இப்போ நான் உட்கார மாட்டேன்னு சொல்கிறேன்னா இல்லையா? ஏன்? பரோபகார்த்தம் பண்ணணும். வந்த வேலை வந்து ஆனந்த அனுபூதி பண்ணுறதுக்கு அல்ல, பரோபகார்த்தம் பண்ணணும். அதனால் எனக்கு அந்த கடைசி நிலை எனக்கு வேண்டாம், நிர்விகல்பம் வேண்டான்னு சொல்கிறது எதுக்குன்னு கேட்டால், அது பர்சனலாக போயிடும். நான் மட்டும் ஆனந்தமாக இருக்கிறேங்கிறது போயிடும், சமுதாயத்துக்கு ஒன்றும் கிடைக்காது. அதுக்காக நான் வரலை இங்கே, அதுக்காக பிறந்த மாதிரி தெரியலை. இனமே வாழணும்னு நினைக்கிறோம். அது 10 வயசுலேருந்து உள்ள விருப்பம். இப்போ தான் சுவாமி கதவு திறந்துருக்காங்க. அதில் எந்த இடையூறும் யார் பண்ணாலும் மகா பாவத்துக்கு ஆளாவாங்க. சபிக்கிறேன். அதை கடந்து அவன்
இந்த இனம் வாழணும்னு நினைக்கும்போது சில சாக்ரிஃபைஸை கடந்து அந்த பரோபகார்த்த நிலை தான் இறுதிங்கிறத நம்ம ஃபைனல் பண்ணுறதுனால நிர்விகல்பம் வேண்டாம் அப்படின்னு நம்ம இருக்கோம். இல்லைன்னா எல்லாத்தையும் நிர்விகல்பம் போனால் இதெல்லாம் கிளாஸ்லாம் எடுக்க முடியாது, தொண்டு செய்ய முடியாது, உங்கள் கூட வெளியில் என்ன நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ என்னாதுன்னு கேட்டால் ததாக சித்தர்ஷ கிருப்பையா, அவனுடைய கிருப்பையினால் இப்போ அவன் யோகி ஆகிறான், ஞானி யோகி ஆகிறான். தியானம் பூர்ணமாயிடுச்சு, 5வது நிலை பிரம்மஸ்வரூபத்துக்குள்ளே போயிட்டான். வேறு வழி கிடையாது. எப்படி ஞானத்தினால தான் நீ சிகரம் தொட முடியும்னு சொன்னமோ, ஞானத்தினால தான் சிகரத்தை அடைய முடியும்னு சொன்னமோ, அந்த சிகரத்தினுடைய பூர்த்தி மணிமகுடமாக இருக்கிறது யோகம். ஞானத்தின் பூரணம் நிதித்தியாசனம் அல்லது தியானம். அபரிபக்குவமாக இருந்து ஞானத்தை உடலை விட்டால், 4 நிலையில் இருந்தும் உடலை விட்டால் புண்ணிய உடல் மீண்டும் வரும், பாப புண்ணிய உடல் மீண்டும் வரும் 4வது நிலையில் விட்டாலும். தத்தோ நஷ்யத்தி சம்சாரோ. இப்போ அந்த 5வது நிலையை தொட்டால் தான் சம்சாரம் எரியும், சம்சாரம் அழிந்து போகும். சம்சாரம்னா ஜகத்து. அது வரைக்கும் அவன் ஞானம்லாம் இருக்குது, பிரம்மயஞ்சம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது நிரந்தரமாக நீ பண்ணிக்கணும். இப்போ டாக்டர் 5 வருஷம் படிக்கிறீங்க, டிகிரி ஆகணுமா வேண்டாமா, அவார்டு ஆகணுமா வேண்டாமா? அவார்டானால் தான் உனக்கு டாக்டர்னு அங்கீகாரம். நீ ப்ராக்டிஸ் பண்ண முடியும், மருந்து எழுதி கொடுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால் தத்தோ நஷ்யத்தி சம்சாரோ. இந்த சம்சாரம் இல்லாமல் போகுது, உலகம் இல்லாமல் போகுது. விசாரத்துலேயும் இதே நிலை ஏற்படுது. விசாரத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம பார்க்கவே மாட்டோம் யாரையும். விசாரம் தெளிவானதுக்கப்புறம் சொசைட்டி இப்போ அப்படி தானே இருந்தேன் 30 வருஷமாக. எது பார்த்தோன்னா அது பின்னாடி போயிருப்போம், இல்லை அதை அடையணும்னு நினைப்போம். அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம வாங்கி நம்ம சாதாரண மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துருப்பேனே. சொல்கிறது புரியுதா? அப்போ அது இம்மெட்டீரியலாக தோணுச்சு. இது முக்கியமாக செய்யணும், இதை ஃபஸ்ட்டு செஞ்சுட்டா அப்புறமா அப்படிங்கிற எண்ணமும் இருந்துச்சு. முதல்ல வந்த வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இல்லறம் அது இது அப்படி இப்படின்னு வந்து தத்தோ நஷ்யத்தி சம்சாரம். சம்சாரம் அதுக்கப்புறம் கிடையாது, ஜகத்து கிடையாது. அப்போ நீ எதை பார்க்க போகிற, எதை சிந்திக்க போகிற கிடையாது. நான் அந்நியத்தா சிவ பாஷிதம், இதை தான் சிவமானது பாசிக்குது, வேறல்ல. நீ ஞானவன் யோகத்துக்கு போய் சொரூபத்துக்கு போயிடு, அதுதான் உனக்கு நிரந்தரங்கிறத சிவபாஷிதம் பண்ணுது. யோகேன ரகிதம் ஞானம் ந மோக்ஷாய பவேத்து. யோகம் இல்லாத ஞானம் முக்தி தராது. க்ளீனாக சொல்லு, யோகம் இல்லாத ஞானம், பூர்த்தி ஆகாத ஞானம், அதான் அர்த்தம். பூர்த்தி ஆகாத ஞானம் ந மோக்ஷாய, மோட்சம் செய்யாது. பவேத்து என்ன பூர்த்தி ஆகாது? 5வது நிலைங்கிற வாழு நிலையை சத்த ஸ்வரூபத்துக்குள்ளே நுழையாமல் புறமதியில் காத்திருந்தேன், அதுக்குள்ளே பிராரப்தம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது? அங்கேருந்து ஆரம்பிப்பேன், வர ஒன்றும் கெட்டு போகாது. அடுத்த பிரிவை எடுத்தீங்கன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், ஏகாந்தமாக உட்காந்து நிதித்தியாசனம் பண்ணி அதை பூர்த்தி பண்ணிக்குவேன். அதை பூர்த்தி பண்ணுங்கிற ஒரு அத்தியாவசியத்தை உங்களுக்கு உணர்த்துது. அது பண்ணிதா பூரணங்கிற வார்த்தைக்கு நிறைய பேர் அரைக்குறையாக தான் வேலை செய்வாங்க. செய்கிற வேலையில் இந்த 5 தத்துவம் இருந்துச்சுன்னா அவன் விளங்குவான். 5 தத்துவம் இருந்துச்சுன்னா அவன் விளங்குவான். 5 தத்துவம் என்ன? அவனுடைய வேலை நிபுணத்துவத்தோடு செய்கிறேன், பிரியமாக செய்கிறேன், பூரணமாக செய்கிறேன், கடமையை செய்கிறேன், பலனை எதிர்பார்க்குறேன். அப்போ தான் நீ செய்ய முடியும், இல்லைன்னா நிற்காது. ஸோ மோக்ஷாய பவேத் விதா
இப்போ யோகேன ரகித்தம் தியானம் இல்லாத ஞானம் மோக்ஷாய ந பவேத், மோட்சத்துக்கு பயன்பெறாது. எல்லா கிளாரிட்டி இருக்குது, புரியுதா? தெளிவாக புரியுதா? ஞானே நைவ வினா ந சித்தியத்தே கதாச்சன. ஞானமின்றி யோகம் சித்தியாகாது. ஞானங்கிறது என்ன? 11,000 மந்திரங்களை சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி 97% to 95% கிராஸ் பண்ணி இருக்கிறான். அவன் தியானத்தினால பூர்த்தி பண்ணிக்கிறான். 5% நான் டைரெக்டாக தியானத்துக்கு போகிறேன்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. நீங்கள் ரமணர் வந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பார்? யோக பிரஷ்டம்னு பேர். அவங்க வாழ்க்கை சித்தியாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஆகிருக்குன்னா உடலை விட்டுருப்பாங்க. எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து ஆரம்பித்து யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. குருவை தேடி போவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அப்படி சித்தி ஆகிடும். யாருக்கும் எதுவும் எளிமையாக கிடைக்கிறதில்ல. யாருக்கும் எதுவும் எளிமையாக கிடைக்கிறதில்ல. ஞானே நைவ வினா ந சித்தியதி. ஞானே நைவ, ஞானத்தினால யோகமானது சித்தியாகாது. ஞானம் இல்லாத யோகம் சித்தியாகாது. யோகம் இல்லாத ஞானம் பூர்த்தி ஆகாது. பூர்த்தி ஆகிறது வேற, சித்தி ஆகிறது வேற. இது புரியுதா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? அப்போ ரெண்டுமே முக்கியம். ஜன்மாந்திரேச்ச பகுபி யோகோ ஞானேன லபியத்தை அழகாக சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த சந்தேகம் குழப்பம்லாம் வர வேண்டான்னு சொல்லிட்டு, பல ஜென்மமாக நீ எடுத்த சேமித்த ஞானத்தினால லபியத்தே யோகம். பல ஜென்மாவாக நீ சேமித்த, இப்போ சொன்னல 95 to 95% மேலே நீ சேமித்த ஞானமானது, அதனுடைய குழந்தை தான் யோகம். யோகத்தினுடைய குழந்தை ஞானம் இல்லை, ஞானத்தினுடைய குழந்தை தான் யோகம். 95-97% நீ ஞானத்தை நீ சேமித்ததுனால உனக்கு பூர்த்தியாக யோகம் பிறக்கிறது. அப்போ தான் இந்த யோகசிக்கா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக தான் சொல்கிறேன். இந்த யோகசிக்கா உபநிஷத்து ஒரு முக்கியமான ஓப்பனிங்கான ஒரு உபநிஷத். எல்லா உபநிஷத்தும் எல்லாத்தையும் சொல்லுது, ஞானத்தை சொல்லுது, இறைவன் அடைகிற வழி சொல்லுது. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அறிந்தவன் ஞானி. ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானவன் ஓகே. அப்போ 95 + 5 வச்சுங்களேன், இல்லை 99 + 1, ரெண்டும் ஒன்று தான். மறுபடியும் இந்த லைனை படிக்கிறேன். இதை மகா வாக்கியமாக எழுதிங்க. ஞானே யோகம் ஞானேன லப்யதே. யோகோ ஞானேன லப்யதே எழுதி. யோகம் ஞானேன லப்யதே. நோட்டு டைரிலாம் எங்கே? 3 வருஷத்தில் உட்காந்து நீயுமா ரட்சிதாவுமா? யோகோ ஞானேன லப்யதே. யோகம் ஞானத்தினால் அடையப்பெறுகிறான். தெளிவாக இருந்துச்சா? ஞானத்தினுடைய குழந்தை தான் யோகம். யோகத்தினால ஞானம் வரல, ஞானத்தினால யோகம் வந்திருக்கு. அதை உறுதிப்படுத்துகிறேன் அடியேன். சந்தேகமே இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? எல்லா இடத்தையும் க்ளீனாக சொல்லுது. உன்னுடைய பல ஜென்மாவுடைய சேமிப்பு, குரு அதை பூர்த்தி பண்ணுறது, அதுக்கு அவர் நிதித்தியாசனம் சப்போர்ட் பண்ணுறது. நீ பல ஜென்மாவுடைய நீ கற்ற கல்வியெல்லாம் இங்கே ரெனிவல் பண்ணுவார் சுவாமி முருகன். குரு ரெனிவல் பண்ணுவாங்க. எங்கே வெட்டியோ அதெல்லாம் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அப்படியே கொண்டு வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமான்னு என்ன பண்ணுவேன்? டிக் படிச்சுட்டே வருவேன். மறுக்க முடியாது. ஞானம் தூ ஜன்ம அநேக்கான யோகாத்யேவ.
பிரஜாயத்தே தஸ்மாத் யோகாத் பரதர நாஸ்தி மார்கஸ்து. ஞானங்கிற அறிவை பெறுவது ஜன்ம அநேக்கேன, பல ஜென்மாவுடைய யோகேன் முயற்சினால். இந்த இடத்துல யோகா பல ஜென்மாவனுடைய முயற்சி. நம்ம சொன்னல, ஒரு காரியத்தை இதான் டெஸ்டினேஷன், இங்கே இருக்க எங்கள் டெஸ்டினேஷனுங்கிறது டார்கெட்டு, டிபார்ச்சர் பிளேஸ் இருக்குல்ல, புறப்படுற இடம் இருக்குல்ல, ஸ்டார்டிங் பிளேஸில் இருக்கிற அங்கே போகணுன்னு நினச்சி நீ என்ன செஞ்சாது எல்லாமே யோகம்தான். அதை கவனித்து தானே போகிற, அந்த ஒன்றை கவனித்து தானே போகிற. அதனால் ஞானம் தூ ஜன்ம அநேக்கேன யோகா தேவை, அந்த முயற்சியினால் பிரஜாயத்தை பிறக்கிறது. ஞானம் பல முயற்சியினுடைய பல ஜென்மாவுடைய முயற்சியினால் ஞானம் பிறக்குது. ஞானத்துக்கு சிரவணம் வேணும், சிரவணத்துக்கு தான் சத்துவகுணம் வேணும், சத்துவகுணம் பல ஜென்மாவில் செஞ்ச புண்ணியத்தினால சத்துவகுணம் பிறக்குது. எதுவுமே அவங்க ஓசியில் கிடைக்காது, ஈஸியாகவும் கிடைக்காது. அதனால் கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தம் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. நேற்று ஒரு பாட்டு பாடினேன், இன்றைக்கி ஒரு பாட்டு. வேதாந்தம் அதுங்க தம்பி. நம்ம என்ன பார்க்குறோம், அந்த டீனேஜ் பசங்க என்ன பண்ணுவாங்க, பார்க்குறதுலாம் எனக்கு வேணும்பாங்க. அப்புறமா தான் தெரியும், 10th மார்க் வாங்கும்போது கொஞ்சம் தெளிவாகிடுவாங்க, +2 மார்க் வாங்கும்போது ரியலைசேஷன் ஆகிடும், உண்மை மெய்ப்பொருளாக புரிஞ்சிடும். எக்காரணத்தை கொண்டு தவறான முடிவு எடுக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. டாக்டர் சீட்டுக்கு முயற்சி பண்ணவங்களாம் அது ஒரு உயிர்கொல்லி கோர்ஸாக தான் நான் பார்க்குறேன். சரியான அறிவு இல்லைன்னு சொன்னால் இந்த இருக்கிறவங்களாம் சுற்றி இருக்கலாம் ஏற்றி விட்ருவாங்க, நீ டாக்டர்னு சொல்லி. அது ஒரு பெரிய பெரிய டார்கெட்டு, பிக்கஸ்ட் டார்கெட். அது ஒரு நிலை, ஒரு புள்ளி. அது சரியாக தவம் பண்ணுன்னா ஈஸ்வர சிந்தனையோடு தபஸ் பண்ணணும். சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட்டு ஒன்று கோடி சொன்னாக்கும் இல்லைன்னா கொலைகாரன் ஆகிடும் சொல்லுவாங்க. ஒன்று கோடி சொன்னாக்கும் இல்லை கொலைகாரன். அதே மாதிரி டாக்டர் சீட்டு வந்தால் டாக்டர் போனால் டெட் பாடி. அப்படியா? அதான் இது அறிவு. அதனால் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும் எப்பயுமே. டாக்டர் சீட் இல்லைன்னா ஐஐடி இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. எதுவுமே கிடைக்காதுன்னா வைஷ்ணவ காலேஜ். 12 பேஜை கேட்குறேன். நான் என் இஷ்டத்துக்கு போகிறேன், என் லைஃப் அப்படின்னு. சரி போய்ப்போ, அது அவங்கவுங்க லைஃப். தஸ்மாத் யோகாத் பரதரோ நாசி மார்கஸ்து மோட்சதக. அதனால் ஞானம் அநேக்கேன, ஞானம் ஜன்ம அநேக்கேன யோகாத், பல ஜென்மாவில் செய்த முயற்சியினால் பிறக்குது. தஸ்மாத் யோகாத் பரதரோ நாசி. அதனால் ஒரு யோகம் வேணும், அதுக்கான முயற்சி வேணும். அதுதான் 10 ஜென்மா எடுக்கிறதுக்கு வேதம் படிக்கணும்னா 10 ஜென்மா முயற்சி பண்ணணும், வேதாந்தம் படிக்கணும்னா 100 ஜென்மா முயற்சி பண்ணணும்னு சொன்னது. அம்பாலே சொல்கிறான் இந்த வார்த்தையை. மார்கஸ்து மோட்சதக. அதனால் இந்த மோட்ச மார்க்கத்துக்கு வழி, அந்த முயற்சி. எந்த முயற்சி? யோகம். நீ தொடர்ந்து செஞ்ச முயற்சி தான் இந்த மோட்சத்துக்கான வழி. பல ஜென்மாவில் எடுத்த முயற்சி தான் இப்போ உனக்கு அதை தான் யோகம்னு சொல்கிறது. எப்படி யோகம்னா, அவனுக்கு யோகம் இருக்கே, அதனால் இதெல்லாம் நடக்குது. எப்போ ஞானம் இருந்தால் தான் யோகம் வரும், அது புரிஞ்சுங்க. எல்லா ஜென்மாவிலையும் அவன் முயற்சி பண்ணி ஞானத்தை கேதர் பண்ணிகிட்டே வரான். ஒரு ஜென்மாவில் அது பூர்த்தி ஆகுது. இப்போது பிரவிச்சாரிய ஞானம் சிரம். பிரவிச்சாரிய ஞானம் சிரம்.
ஞானத்தை நீண்ட விசாரத்தினால அறிந்து என்னத்தை ஜீவ ஈஸ்வர ஐக்கிய முறையை அறிந்து முக்தோ நான் முக்தன் அகமிதி நான் முக்தன் என்று மன்னியத்தே ஏற்கிறார்கள். சர்வகி நிலையில் வந்தபோது நாம் ஜீவன் முக்தன்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த நிலைக்கு யாரும் போக முடியாது. பார்த்தீங்களா 2000 ஆடியோ தான், ஆனால் அதை கேட்க முடியல பாருங்கள் யாராலும். இந்த 2000 ஆடியோ கேட்டிங்கன்னா நீ ஜீவன் முக்தன் ஆகிடுவ சர்வகின் ஆகிடுவேன்னு சொல்லியாச்சு, ஆனால் நீ கேட்க மாட்டுற. ஏன்னா உனக்கே நேரம் இல்லை, யோகம் இல்லை, புண்ணியம் இல்லை, அறிவில்லை, மெய்யறிவு இல்லை. பாக்கி நீ எது சொன்னாலும் அது என்னது, இதை விட மேலானது நீ எதுவும் செய்ய போகிறதில்ல. பிரவிச்சாரியம் ஞானம் சிரம் முக்தோ அகமிதி மன்யதே கிம் சவ மனநாதேவ முக்தோ பவதி. சரியா, நீண்ட காலம் விசாரம் பண்ணிட்ட, சிரவணம் பண்ணிட்ட, மனனமும் பண்ணிட்ட. மனனத்தினால 100% முக்தி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மனனத்தினால 100% முக்தி கன்ஃபார்ம். ஏன்னா சிரவணத்தில் 50% நீங்கள் யார், ஜெகத் யார், பிரம்ம என்னன்னு தெரியும். கரெக்டு தான் அவன் சொல்கிறது. அங்கே என்னால் நான் இதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது எந்த இடத்துல யோகன்னு சொல்கிறத மறுக்கவே முடியல. ஞானம் பூரணமாக நம்மள்கிட்ட இருந்தாலும் யோகன்னு சொல்கிறத ஒரு வார்த்தை கூட மறுக்க முடியல. என்ன பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். சிரவணம் பண்ணினேன், சரி, அதுக்கு உங்கள் குருகிட்ட போய் கேளு. சிரவணம் பண்ணால் அவனுடைய ஞானத்தினுடைய அளவு என்னான்னு கேளு. குருகிட்ட 50% சொல்லுவார். பொய்யனா உடனே நம்புகிற, மெய்யனா நம்பவே மாட்டுற. ஒரே வார்த்தை தான், நீ அவரும் ஒன்று, சரி அவரும் நானும் ஒன்று அப்படின்ட்டு போயிட முடியுமா? அவர் செய்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சு காட்டணும் இல்லையா? சர்வஜன் ஆகணும், சர்வசித்தன் ஆகணும், சர்வேஷ். இந்த 3 நிலை தான் முக்கியமான நிலை. அதுக்கப்புறம் ஸ்வரூபம் 4வது நிலை துரியம். கரெக்டாக 4வது நிலை ஸ்வரூபம் பிரம்மம். இப்போ சிரவணம் பூர்த்தி பண்ணிட்ட 6 ஆண்டுகள் 50% உனக்கு ஞானம் இருக்குது. இப்போ பிரம்ம வித்துன்னு சொல்ல தாராளமாக சொல்லலாம். ஜெகத்தை தெரியும், பிரம்மத்தை தெரியும், எங்கே இருக்குங்கிறது முக்கியம். எங்கே இருக்கிறோன்னே தெரியாமல் சுற்றின்னு இருக்கான் நிறைய பேர். அரைக்குறை ஞானத்தை வச்சுக்கிட்டு, அல்ப ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் ஞானின்னு சொல்ல முடியாது, யோகின்னு சொல்ல முடியாது, சித்தன்னு சொல்ல முடியாது. அந்த நிலைக்கு போகணுங்கிற அறிவு தான், நம்ம முடிவு தான் எடுக்கணுமே தவிர, டைம் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள், நீங்கள் பேசாமல் நல்லா இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அரிய விசாரம் அப்படின்னுட்டு இது பண்ணாதீங்க. ஸோ பிரபிச்சாரியம் இப்போ சிரவணம் பண்ணிட்டா 50% ஓகே, மனனம் பண்ணால் 75% ஞானி. நிதித்தியாசனம் பண்ணாதான் இந்த பூரணம் ஏற்படும். நம்ம ஞானிகள் தியானங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். அதுவும் தியானம்னு சொல்லலை, யோகம்னு தான் சொல்லுது, யோக சிகான தான் சொல்லுது. தியானம் உங்களுக்கு புரியறதுக்காக அடியேன்னு சொல்கிற வார்த்தை. ஞானிகள் ஒரு நாளும் தியானத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. என்ன சும்மா எப்படியா இருக்க முடியும்? சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியாது. ஒன்று விசாரம் பண்ணால் விசாரிக்கலாம். விசாரம் அகபூஜைன்னு சொல்லியாச்சு. விசாரம் யார் விசாரம் செய்கிறானோ அவன் என்னை அடிக்கிறான்னு சொல்லிட்டார் அவர். நிதித்தியாசனம் எவ்வளோ இம்பார்ட்டங்கிற அறிவு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த உபநிஷத்து எழுதப்பட்டிருக்கிறதா அறியிறேன். நான் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. வேதா கிளாஸ் ஆரம்பித்த அடுத்த நாளிலேருந்தே 2 ஹவர் 3 ஹவர் விசாரம்தான், அதாவது நிதித்தியாசனம் தான் ஆரம்பமே. எல்லோரும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி தானே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லை. இன்றைக்கி வரைக்கும் தியானம் பண்ணலை, நான் விசாரம்தான் போயின்ட்டுருக்கேன், நிதித்தியாசனம் தான் பண்ணிட்டுருக்கேன். விசாரம் உங்கள் கூட பண்ணிட்டுருக்கேன், வெளியில் யார் கூட போய் பண்ண முடியும்? விசாரம் ஒரு ஆள் இருக்கணும். சிஷ்யன் முன்னாடி இருந்தால் தான் விசாரம் பண்ண முடியும். குரு இருந்தால் தான் நீ விசாரத்தை கேட்க முடியும். ஆடியோ இருந்தால் அது வரும்.
நிதித்தியாசனம் என்னன்னா அறிந்த வார்த்தையினுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவே, அதுதான் ஞானம். மெய்ப்பொருள் அடைவது தியானம். மெய்ப்பொருள் அறிவது எப்பொருள் யார், அதான் விசாரம், அது ஞானம். ரெண்டும் ஒன்று தான். மெய்ப்பொருள் அறிவது ஞானம், மெய்ப்பொருள் அடைவது தியானம். அறிவது ஞானம், அடைவது தியானம். ஈஸியாக புரியுமே. எழுதி வச்சுருக்கீங்களா? என் அனுப்பிச்ச ஆடியோ இன்னும் கேட்கல, நேரம் இல்லை, கேட்குறேன். அப்படி சிரவணத்துக்கு 50% ஞானி ஒத்துக்கிறேன். மனனம் பண்ணிகிட்ருக்கேன், ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கேன், அவங்க சொன்னதை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்போ 75% தெளிவு பிறக்கும். நீ இங்கே 50%, 75%, 100% புரிதலுக்காக சொல்லலை, புரிதலுக்காகன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் உன்னுடைய அந்த இறைநிலைங்கிறது உண்மையாகவே அந்த நிலைக்கு போகுது. இப்போ வந்திருக்க ஒரு வெர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது அது 10%, 15%, 20% காத்திருக்கீங்கல்ல. காத்திருந்து 100% ஆகி ஓகே இன்ஸ்டால்டு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தானே நீங்கள் உங்கள் செல்லை செயல்படுத்த முடியும். நீங்கள் அதில் ட்ரபிள் பண்ணினீங்கன்னா அங்கேயே மறுபடியும் நின்று போயிடும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ எத்தனை % அது ஆக்டிவேட் ஆகிருக்கு, அத்தனை % தான் வேலை செய்யும். அதை பொறுத்த வரைக்கும் பூர்த்தி ஆனால் தான் அது வேலை செய்யும். அந்த வெர்ஷன் இப்போ புதுசாக அப்டேட் வந்திருக்குங்க, சொல்கிறது புரியலையா? உங்கள் செல்லு வச்சுருக்கீங்க, அது எத்தனை ஆயிரம் கம்மியாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அந்த செல்லில் ஆக்டிவேஷன் அப்டேட் வருது, அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அது பூர்த்தி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் தியானம். புரியறதுக்காக சொன்னேன். எத்தனை % அது ஆக்டிவேட் ஆகிருக்கோ அத்தனை % அதோட கலந்துருக்குன்னு அர்த்தம். பிரம்மத்தோடு கலந்துருக்கு. மெயின் என்ஜினோட செட்டிங்ஸில் மெயின் என்ஜினோட அது கலந்துருக்குன்னு அர்த்தம். 100% அது கரைஞ்சாதான் அது பூர்த்தியாகும், அது செயல்படும். அதே தத்துவம் தான். அந்த செயலறிவு செயலாகப்படுறது. இப்போ வந்து சித்தன் அப்படின்னு சொன்னால் உண்மையாக பொய்யா? உங்கள் குரு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தருக்கு நான் எளிமையாக சொல்கிறேன், யார் ஒன்று நினைக்கிறாங்க அது நடக்குது, உடனே நடக்குதுன்னு சொன்னால் அது சித்தி. அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதா. காற்றுல நடக்கிறது, தண்ணியில்னா அவசியம் இருந்தால் அது நடத்துவோம், அது வேறு விஷயம். அவசியம் இல்லை. எப்போ சித்தி ஆகுதுன்னா உன்னுடைய அறிவு பேரறிவாக மாறி ஒரு பாயிண்ட்டை தொட்டு கடந்து நிற்கும்போது முக்தனா சர்வஜனாகி முக்தனாகி ஜீவன் முக்தனாகி சித்தனாகி நிதித்தியாசனமாகும்போது யோகியாக மாறுறான், ஞானியாகி யோகி ஆகிறான் இல்லையா? இப்போ என்னான்னு கேட்டால் 50%ல் சிரவணம் பண்ணும்போது 50% ஞானியாக இருக்க, மனனம் பண்ணும்போது 75% ஞானியாக இருக்கிற, நிதித்தியாசனம் பண்ணி பூர்த்தி பண்ணால் 100% பிரம்மமாக இருக்கிற. அது எல்லாம் உன்னுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் பிரவிச்சாரியம் ஞானம் சிரம், நீண்ட பிரவிச்சாரம் பண்ணுறது ஞானம். அதில் முக்தன்கிற விஷயத்தை ஏற்றுக்குவேன். முக்தன்னு ஒத்துக்கலாம். கிம்சோ மனநாத்தேவ முக்தின்னு எப்படி ஒத்துக்க முடியும்? அதுதான் சொல்லுது. சிரவண மனனம் மட்டும் பத்தாது. ஒன்றை அடைய எடுக்கும் முயற்சியை யோகம், தொடர்ந்து எடுப்பதே தியானம், கடினமான சூழலிலும் வெற்றி பெறும் வரை தொடர்வதே தவம். அறிவில்லாமல் எதையும் அடைய முடியாது. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் அறிவு. என்ன செய்யணும்? ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் ஆக்ஷன் தவறு. இச்சா இருக்கணும், அறிவு இருக்கணும், செயல் இருக்கணும். இப்போ இச்சாசக்தி ஈசன், ஞானசக்தி
விஷ்ணு, கிரியாசக்தி பிரம்மா. இந்த பிரம்மாவும் விஷ்ணு ஒரே இடத்துல தான் இருக்காங்க எப்பயுமே. அதனால் செயல் அறிவுங்கிறத சங்கரர் அப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கார், தெளிவாக பண்ணியிருக்கார். பீஜப்பிரதம் சிவம், பீஜத்தை வாங்கிறது ஹிரண்ய கர்ப்பம். அப்போ இச்சா ஒன்று சங்கல்பம் பண்ணால், சத்து சங்கல்பம் பண்ணால் சித்து செயல்படுதுங்கிறத அதை டே ஒன்லேயே சொல்லியிருக்கோம். நம்ம யார் பிஎம் ஆகணும், யார் சிஎம் ஆகணும்னு நாம் நினைக்கிறது இல்லை. சத்து எது சங்கல்பம் பண்ணியிருக்கோ அதுதான் சித்து போய் என்ன பண்ணுது, தனக்கு பிடிச்சவங்க நினச்சி யாருக்கோ போட்டு வரும். பார்த்தா எல்லாம் அப்படி தான் போட்டிருக்கு. பார்த்தா கடைசியில் யார் சங்கல்பம் ஈஸ்வரன் பண்ணாரோ அதுதான். இது சாதாரண வாழ்க்கையிலையும் புரியும். இப்போ ஒரு உற்சவம் நடத்துனாங்கன்னா சுவாமி புறப்பாடு நீங்கள் பண்ணணுன்னா 100 பேர் அதில் கூடுவான். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அவர் தான் நடத்துகிறாரு. இப்போ பச்சாத் ஜன்மாந்திர சத்தே யோகா தேவ விமுச்சத்தை. அதனால் பல 100 ஜென்மாவனுடைய இந்த முயற்சி தான், இந்த யோகம்தான் உன்னை விடுவிக்கிறது. யோகத்தை தியானம் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் யோகம்தான். பூர்த்தி பண்ணணுங்கிறது அவசியம். அப்படி பார்க்க சத ஜன்மாந்தர 100 ஜன்மாவுக்கு பிறகு யோகத்தினால தான், அந்த 100 ஜன்மா எடுத்த முயற்சியினால தான் நீ விடுதலை அடைகிறாய். ஒரே ஜென்மாவில் குரு நடத்திட்டான குரு பூர்த்தி பண்ணுறாங்க. ஒரே ஜென்மாவில் குரு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பக்குவம் உனக்கு வேணும்ல. பக்குவம் இருந்தால் இருக்கிற ஃபார்முலா பூச்சா என்ன சொல்ல போகிற? இந்த 10 வார்த்தை தான். என்ன 10 வார்த்தை? முமுக்ஷு, சத்வஸ்திதம், சிரவணன், மனனன், நிதித்தியாசனன், சர்வஜன், சர்வசித்தன், சர்வேஸ்வரன், ஆனந்த ஸ்வரூபம் அல்லது பிரம்மம். 9 வந்துச்சா? 9. ந ததா பவத்தோ யோகாத் ஜன்ம மிருத்யோ புனः புனः. அப்படிப்பட்ட யோகத்தினால் கிடைச்ச இந்த ஞானமானது, இந்த சித்தியானது, யோகத்தினால் கிடைச்ச இந்த சித்தியானது ஜன்ம மிருத்யோ புனः புனः, மறுபடியும் பிறக்கவோ இறக்கவோ ஏற்படாது. மறுபடியும் இந்த யோகத்தினால் கிடைச்ச சித்தியானது அந்த பாயிண்டை தொட்டாச்சு. பிறப்பு மரணம் இல்லை. பிராணாபான சமாயோகாத். இந்த நிலையில் பிராண அபானன், கீழே இருக்கக்கூடிய அபானன், மேலே இருக்கக்கூடிய பிராணன் ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. சந்திர சூரிய ஏகதா பவதி. சூரிய நாடியும் சந்திரன் நாடியும் ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகுது. சப்த தாத்தும் தேகம் அக்னினா ரஜயேத் துருவம். அந்த நிலையில் இந்த 7 தாதுக்கள் உடம்பும் எரிந்து போவதே உறுதியாகிறது. உடம்பு இல்லாமல் போகுது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஞானம். மெய்ப்பொருள் ஆவது யோகம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதானே விசாரம். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதான் ஞானம். மெய்ப்பொருள் ஆவது யோகம். ஆனால் யோகங்கிறது நீண்ட பயணம், தியானங்கிறது பூர்த்தி. ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பயணிக்கிறது யோகம். அதை தியானத்தில் அதை பூர்த்தி ஆகுது. கடைசி வேர்டு தியானம். அறிவது ஞானம், அடைவது யோகம். இப்போ நீங்கள் அது சொன்னிச்சு, தத்துவமசின்னு சொன்னிச்சு, நீயும் அவரும் ஒன்றுன்னு சொன்னிச்சு. குரு சொல்கிறாங்க. குரு உணர்ந்து சொல்கிறாங்களா, சும்மா கற்பனையாக சொல்கிறாங்களா? உணர்ந்து சொல்கிறாங்க. அவரும் நீயும் ஒன்று தான். இல்லையே, நான் மனுஷனாச்சு, எனக்கு 2 கை தானே இருக்குது, அவருக்கு 4 கை இருக்கு. சில காரியங்களில் உங்களுக்கு 4 கை பிறக்கும். முளைக்குதா இல்லையா? முளைக்கும். 4 கை என்ன, 1000 கை கூட முளைக்கும். பத்ரகாளின்னு எதுக்கு சொல்கிறாங்க?
கோபம் வந்தால் அவங்களுக்கு என்ன அது பத்திரகாளியாக இருக்குங்க. ஆனால் பத்திரகாளின்னா அப்படி அர்த்தம் இல்லை. பத்திரகாளின்னா ரொம்ப கல்ச்சர்டு காளின்னு அர்த்தம். சரி, பிராணாபான சமாயோகாத் இந்த இதெல்லாம் பார்த்தோமா. இப்போ நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் பிரம்மங்கிறத உங்களுக்கு நீங்கள் மார்க் போட்டுக்கலாம். பிரம்ம கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க. அதில் மனநம் முடித்தா இன்னி அதையும் சொல்லியிருக்கோம். பிரம்ம ஞான தியானத்துக்கு போக மாட்டான், வரவும் மாட்டான். பிரம்மவரன் போவான் வருவான், பிரம்மவரன் போவான் வரமாட்டான், தட்டி எழுப்புனா வருவான். பிரம்ம வரிஷ்டா தட்டி எழுப்புனா அவனாக வருவான். இது புரியுதா? ஆரம்பத்திலேயே சொன்னோம்ல தியானம் பண்ணுன்னு. 1 ஹவர்லேயே நிற்கிறீங்களா? 6 வருஷம் ஆச்சு, இன்னும் 1 ஹவர்லேயே நிற்கிறா. இப்போ உங்களுக்கு எத்தனை மார்க்குன்னா 50% தான் மார்க்கு. அதிலே எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க? இப்போ நான் பிரம்மங்கிறத எத்தனை பர்சன்ட் உங்களால் ஏற்றுக்க முடியும்? அவ்வளோதான். உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற நியாயமானது. ஏன்னா உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க, என்னை ஏமாற்றணும்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒன்றும் லாபமோ நட்டமோ கிடையாது. ஈஸியாக ஒரு ஃபார்முலா சொல்கிறோம்னா அதை செஞ்சு பார்க்க வேண்டியதானே. அதில் என்ன ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நேரம் இல்லைன்னு சொல்கிறதும் தவறு தான். இன்னும் 2000 ஆடியோ கேட்காதவங்களாம் இங்கே இருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ கேட்காம 3 வேளை சாப்பிடாதேன்னு. அது என்னைக்காவது புரிஞ்சிச்சா? அது புரிய மாட்டுது. அது எல்லாம் புரியுது. இப்போ யோகம் கைகூடும் நிலை பற்றி பேச போகிறோம். பச்சாத் ஜன்மாந்திர சத்தை யோகா தேவ முயற்சித்தை. பல ஜென்மாவுடைய முயற்சி தான் ஞானம், ஞானத்தின் குழந்தை தியானம் அப்படின்னு பார்த்தாச்சு. நததா பவேத் யோகாத் ஜன்ம மிருத்தியும் வராது. யோகத்தினால இனிமேல் ஜன்ம மரணம் கிடையாது. பிராணாபானம் ஒன்றாச்சா? வியாதஸ்ய தஸ்ய நஷ்யந்தி சேதகத்தா. இது நாளைக்கு பார்க்கலாம், ரொம்ப ஓவர்லோட் பண்ண வேணாம். ஐம்பத்தி 6 எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? சரி, சரி. அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல சிவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் அருவாய்